பாரு பாடல் புரிந்து பார்க்கலாம் பண்ணி சைக்கலாம் பள்ளிக்கூடமின்றி பாடலாம் பாடு பாடி பாரு பாடு பாடி பாரு புரியலையா வாரம் ஒரு பாடல் லைவில் கற்றுப்பாடு நேரம் நின்று போனாயோ யூவை நாடு வேண்டாரென்னை கேட்டு உன் திறமை காட்டு டிவி ஷோவை பார்த்து மேலும் மெருகேற்று தேட தேடத்தான் வழியும் தெரிந்திடும் பாட பாடத்தான் தெளிவு பிறந்திடும் வாழ்வில் வாகை சூழ பாடு பாடி பாடு பாடு பாடி பாடு புரியவில்லையா பாடல் கற்று பாடு பல வகையும் புரியும் பாடு பாடலாம் பாடி பார்க்கலாம் பாடல் கற்று பார்க்கலாம் பாடல் புரிந்து பார்க்கலாம் பள்ளி சைக்கலாம் பள்ளிக்கூடமின்றி பாடலாம் பாடு பாடி பாரு பாடு பாடி பாடு புரியலையா வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி லேர்னிங் எபிசோட் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ முன்னாடி மாதிரிலாம் வந்து எடுத்தோடனே இந்த 100 நம்ம இப்போ தொடர்றது கிடையாது. அப்படிங்கிறது ஸ்டடியாக தான் 100க்கு போகிறோம். பட் இருந்தாலும் ஒரு 40 பேர் வந்துட்டீங்க. அதுக்குள்ளேயும் சூப்பர் ஃபென்டாஸ்டிக். வெல்கம் டு தி சண்டே எபிசோட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எஸ்பிபிஸ் மந்த், டாக்டர் எஸ்பிபிஸ் மந்த் செலிப்ரேட்டிங் த ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரம் நம்ம கற்றுக்க போகிற பாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. அவர் பாடின பாட்டு மட்டும் கிடையாதுங்க, அவர் கம்போஸ் பண்ண பாட்டும் கூட. ஸோ ரொம்ப அழகான ஒரு படத்துலேருந்து அமைஞ்ச பாட்டு அகரம் அப்படின்ற ஒரு படத்தில். அதில் அவங்க துணை நடிகராக நடிச்சவங்க கூட இப்போ பிக் பாஸ்ல இருக்கிறாங்க. ஸோ ட்ரெண்டிங்ல இருக்கிற பாட்டுன்னு கூட சொல்லலாம் நம்ம ஒரு விதத்துல. ரைட், ரேகா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தப்பா சுஷ்மிதா ஒரு மாதிரி பாக்குறாங்க, தப்பா சொல்லிட்டேன் போல இது. பரவாயில்ல, அப்புறமா வந்து என்ன மண்டையில கொட்டிப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பேசிக்கலி இந்த வார பாட்டு வந்து இதோ இதோ என் பல்லவி அப்படின்ற ஒரு அருமையான பாட்டு. இந்த பாட்டு as I said, இது வந்து சுஷ்மிதா கிட்ட இருந்து நான் வந்து நானா கேட்டு கத்துட்டு ஆஜராகி கேட்டு கத்துட்ட ஒரு பாட்டு அப்படிங்கிறதுனால இது சுஷ்மிதாவே இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லி தரதுல வந்து எனக்கு ஒரு பர்சனலி ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம். ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு. பட் நிறைய நுவான்சஸ் இருக்கு ஒரு பாட்டு. கேட்கும் போது அப்படியே மேலாக்க கேட்கும் போது அப்படியே ரொம்ப சாதாரணமா அப்படி ஜாலியா இருக்கும் அந்த பாட்டு. ஆனா அது உள்ளுக்குள்ள போனாதான் ஆயிரம் விஷயத்த வந்து பதுக்கி வச்சிருப்பாரு அவரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவரு வந்து மத்தவங்க போட்ட கம்போஸ் பண்ண பாட்டுலயே இம்ப்ரோவைசேஷன்ல கண்ணா பின்னான்னு பண்ணுவாரு. அதுவெல்லாம் அப்படியே பார்த்தா தெரிக்க விடுவாரு. அப்ப அவரே கம்போஸ் பண்ண பாட்டுல என்ன பண்ணிருப்பாரு நினைச்சு பாருங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் அது. உள்ள அவ்வளவு பொடி சங்கதி வச்சிருப்பாரு, பூந்து விளையாடி இருப்பாரு மனுஷன். ஆஹா, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப அருமையா வந்து ப்ராக்டிஸ் செஷன்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இவங்க போடுற வாய்ஸ் நோட் எல்லாம் வந்து சுஷ்மிதா போட்ட வாய்ஸ் நோட் எல்லாம் கேட்கும் போது தான் தெரிஞ்சுது, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு அதுதான் நம்ம கத்துக்க போறோம். ஸோ I am excited. It is one of my favorite songs, and I'm sure it is favorite song for many, right? So அவரோட குரல்ல இந்த பாட்டை கேட்கும் போது it is actually a bliss. ஸோ அந்த பாட்டை கத்துக்கிறதுக்கு இதுக்கு மேல நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த வாரத்தோட குருஜி, த மென்டார் ஆஃப் த வீக், அழகா சமத்தா சாரிலாம் கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுருவோம் இப்போ. மென்டார் ஆஃப் தி வீக் சுஷ்மிதா. ஹாய் சுஷ்மி. நல்ல சூப்பர், நல்லா எல்லாமே பக்காவா இருக்கு சுஷ்மி. ஒன்னே மியூட்டை தான் எடுக்கல. Hi all of you. அடைவோம் படிப்பறிவோம் இதுதான் ராசி. ஃபர்ஸ்ட் நம்ம மியூட்ல தான் பேசுவோம். ஆமா, கரெக்ட்.
சோ எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். எஸ். சோ இந்த நவராத்திரி எல்லாருக்கும் நல்லபடியா அமைஞ்சு இந்த கொரோனாவை விரட்டி அடிச்சு நம்ம எல்லாம் மறுபடியும் ஜாலியா மீட் பண்ணணும். பாடறிவோம் படிப்பறிவோம் மீட் ஒண்ணு கண்டிப்பா நடத்தணும். கண்டிப்பா. சரி. சோ ஆக்சுவலா விஷ் பண்றது வந்து நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா கீ நவராத்திரி வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆமா, இந்த வருஷம் கோலுக்கு கூப்பிடுறதே அப்படிதான். இந்த பாருங்க வர்ச்சுவல் டூர் குடுக்குறேன், வர்ச்சுவலா பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலத்தை ஒரு போட்டோ எடுத்து தாம்பூலம் அமைச்சிட வேண்டியது. இல்ல சில பேர்லாம் வந்து Amazon வவுச்சர் கொடுத்து வாங்கிக்கோங்க, இல்லனா வந்து வெத்தலை பாக்கு தேங்காய் பழம்லாம் வந்து நாங்க நிறைய ஐடியா கொடுப்போம் உங்களுக்கு. நீங்க டன்சோல் ஆர்டர் பண்ணி கூட உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். கூகுள் பே பண்ணிடுறோம், நீங்க டன்சோல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரிலாம் நீங்க நவராத்திரியை கொண்டாடலாம் அப்படிங்கறத தெரிவித்துக் கொண்டு, ஓகே. சோ சுஷ்மி, இந்த வாரத்தோட சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாங். சோ ஐ கிவ் இட் யூ. டு யூ வாண்ட் டு டாக் அபௌட் தி சாங் நவ ஆர் மென்டி கோ-இன்வைட்டர்ஸ்லாம் கொண்டு வந்து பேசணும்னு நினைக்கிறியா? No, we'll bring them also. We'll bring them so they can share அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல போனா போகுதுன்னு. ஆமா, கரெக்ட்டா கத்துட்டு இருக்காங்க பாவம். ரைட். ஓகே. சோ முதல்ல வந்து நம்ம கொண்டு வர போறது வந்து தி மென்டி ஆஃப் தி வீக். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடறிவோம் படிப்பறிவோம்ல முதல் சாங்ல ரிவ்யூல பிக்கப் ஆனவர். ஃபர்ஸ்ட் ஒரு சாங் சப்மிட் பண்ணதுலயே he got picked up in review show. சோ தூங்கதவே தாழ்த்திரவால வந்து தாழ திறந்து உள்ள வந்தவர் தான் பாடறிவோம் படிப்பறிவோம்ல. சோ அவர் வந்து மென்டி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ரொம்ப சில பல மாதங்கள் ஆச்சு அப்படின்னாரு. கடைசியா அந்த மென்டி ஃபார்ம் அவர் ஃபில் பண்ணும்போது காந்திஜியை வந்து வாசல் நடந்து போறத பார்த்தாராம். அதுக்கப்புறமா இப்பதான் அப்படிங்கறத அவர் சொன்னாரு. சோ அவர் வந்து ரெடியா உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தான் மிஸ்டர் சுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நாகுபாய். வணக்கம் சுஷ்மி. வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க நீங்களா? பாடறிவோம் படிப்பறிவோம் டீம் எல்லாரும் சூப்பரா இருக்கும் சார். அதான் வாரம் ஃபுல்லா பேசிட்டு இருந்திருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்ல. சும்மா ஒரு 10 ஆமா. சோ சொல்லுங்க சார், நீங்க வந்து மென்டி ஃபார்ம் காந்திஜியை பார்த்த அன்னைக்கு நீங்க ஃபில் பண்ணதா சொன்னீங்க. அந்த கதையை வந்து ஆமா சார். ஆமா 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 ஆமா. அது இங்க இருந்து 1 கிலோமீட்டர் மேலே போயிடுது. அப்புறம் நான் மறந்துட்டேன். இல்ல அவர் அப்புறமா இது ராசி பார்த்து ஸ்மியூல் ஐடியா கூட மாத்திட்டார் போல. மாத்திட்டாரு. அதுவே மாத்திட்டேன் நான். அப்படியாவும் நம்ம கூப்பிடுறாங்களா பாப்போம். ஆமா சார், உங்க ஸ்கூல் ஐடி ஏதோ சன் 3 அந்த மாதிரி தான வச்சிருப்பீங்க ஏதோ. இல்ல sun_s11 இருந்தது. அது கொஞ்சம் இந்த போன் ஏதோ சேஞ்ச் பண்றச்சே அது பிளாக் ஆயிடுது. சோ எகைன் பழைய இதுலயே போயிட்டு, ஏன்னா என்னோட டேட் ஆஃப் இயரை வந்து போட வேண்டாம்னு பார்த்தேன். அது மிஸ்டர் சுந்தரம் 1959 போட்டிருக்கு ஸ்மியூல் ஐடி. நீங்களே உங்களுக்கு மேல வச்சிட்டீங்க மிஸ்டர் சுந்தரம் அப்படி. ஆமா சார். வீட்ல மாமி எப்படி கூப்பிடுவா? மாமி ஏன்னா சமத்தா இல்ல அசடா. ஓகே ரைட். சரி ஓகே. சோ நம்ம கோ-இன்வைட்டர் வந்து இப்போ உள்ள கொண்டு வந்துடலாம் ஸ்கிரீன்ல. சோ கோ-இன்வைட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு சிங்கர், ரொம்ப டேலண்டட் சிங்கர் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ஸ்பியூல்ல வந்து பிடிச்ச ஒன் ஆஃப் தி ஃபேவரட் வாய்ஸஸ் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸா எனக்கு தெரியும் இவங்கள. இவங்களும் வந்து சென்னை ஸ்பியூலியன்ஸ் மீட்லாம் வந்து நாங்க நடத்துறோம் அப்படின்னா நான் வந்து இவங்களை கூப்பிடாம இருந்ததே கிடையாது. ஆக்சுவலா ஒரு வாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இங்க சென்னைக்கு பார்ட்டி பண்ண வந்திருந்தாங்க. அப்ப நாங்க வந்து சென்னை ஸ்பியூலியன்ஸ் மீட் நடக்குது வரீங்களான்னு சொன்ன பார்ட்டியை கூட விட்டுட்டு ஓடி எடுத்தாங்க. அப்படிப்பட்ட பந்தம் எங்களுக்குள்ள. அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு கோ-இன்வைட்டரா வந்திருக்காங்க. none other than சுஜாதா கமலா அவர்கள். சுஜாதா வணக்கம். ஹாய், வணக்கம். வணக்கம் வணக்கம் சுஜாதா. வெல்கம். ஹாய் சுஜாதா. ஹாய் சுஷ்மி. ஹாய் நாக்ஸ். எப்படி இருக்கீங்க? அதான கேள்வி. வெக்கமே கிடையாது உங்களுக்குல. கண்டிப்பா கிடையாது. ஆனா இவ்வளவு இன்ட்ரோலாம் நமக்கு வர்த்தான்னு கொஞ்சம் அப்படி டவுட்ஃபுல்லா யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து என்னோட மென்டருக்கு தான் தெரியும் எவ்வளவு லட்சணமா பாடிட்டு இருந்தேன்ட்டு. வெரி ஸ்வீட் வாய்ஸ். ஆக்சுவலி 2 பேருமே வாய்ஸ் ரொம்ப நல்ல வாய்ஸ் 2 பேருக்கும். சோ சூப்பரா பாடுவாங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க இன்னைக்கு. இல்ல 2 பேருக்குமே நல்ல வாய்ஸ் 2 பேருக்கும் அப்படின்னு இழுத்திய எதுக்காக இழுத்த? இல்ல அது நல்ல வாய்ஸ் நல்ல வயசு. சோ வைஸ் பிரசிடென்ட் இருக்குல்லையா அந்த மாதிரி. காம்படிஷன் வச்சுக்க போறாங்க சார். So Sujata is also part of Hamsadwani group. நேத்து நம்ம பாஸ்கர் வந்திருந்தாரு. சோ அதே குரூப் Sujata. சோ அதனால அவங்க அது ஒரு ஐடென்டிட்டி, அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். சோ இந்த பெங்களூர் Hamsadwani டீமே ரொம்ப அழகான ஒரு டீம்.
இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல மனசு இருக்கிற மக்கள். சோ அதுல சேர்ந்து அவங்க சுஜாதா, அதுல சேர்ந்ததுனால கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் என்ன வேணும் அடிச்சு விடுங்க சார், நீங்க சொல்றதுதான். Okay, great. So, Sushmi, the time has come. You can talk about the song and the part about whatever you wanted to talk, please. ஸோ இது ஆல்ரெடி நாகு சொன்ன மாதிரி எஸ்பிபி சாரோட மியூசிக் டைரக்ஷன்ல வந்த பாட்டு, எஸ்பிபி சாரும் சித்ரா அம்மாவும் பாடின பாட்டு. ஸ்டேஜ் ஷோஸ்ல நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டை சேர்ந்து. எஸ்பிபி சார் நிறைய ஓட்டியிருக்காரு சித்ரா அம்மாவை, சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ்லயும் ஓட்டியிருக்காரு இந்த பாட்டை பத்தி. அவங்க சிரிச்ச சிரிப்புக்கு ஸ்டேஜ் ஷோஸ்லயும் ஓட்டியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது. வந்து யூ கான் சே இட்ஸ் பேஸ்ட் ஆன் எனி பர்டிகுலர் ராகம், இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மெலோடிக் ஸ்ட்ரக்சரை வச்சு அப்படியே பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். ரொம்ப அழகான பாட்டு. நிறைய பொடி சங்கதி நீ சொன்ன மாதிரியே, அண்ட் ஃபீல் ரொம்ப அழகான ஃபீல் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருமே. ஆக்சுவலி இந்த பாட்டுல பார்த்தோம்னா எஸ்பிபி சார் யூஸ்வலா பண்ற சேஷ்டைகள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சேஷ்டைகளை சித்ரா அம்மா கொடுத்துருக்காரு கொஞ்சம். ஸோ அழகான பாட்டு. we are all waiting to learn it. சித்ரா அம்மாக்கும் கொடுத்திருக்காருன்னு ஆனா சொல்லலாம் சுஷ்மி, ஆனா சேஷ்டை கம்மி பண்ணிட்டு சித்ரா அம்மா இல்ல, அவர் ஆக்சுவலி ரொம்ப இதுவா சிரிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இதுல ரொம்ப பண்ணிருக்க மாட்டார். இந்த பொத்தி வச்செல்லாம் சிரிச்சிருப்பாரு, அந்த மாதிரி இந்த சீண்டல் அந்த மாதிரி சிரிப்பு இதுல ரொம்ப கிடையாது. பட் ஃபுல் சாங்கே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பாடி இருப்பாரு. ஆனா சங்கதியில அதான பிரச்சனை. ஆமா, சங்கதியில அவர் காம்போசிஷன் வேற, மத்தவங்க காம்போசிஷன்னாலே அவர் பூந்து விளையாடுவாரு. இது யாருமே தடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, போட்டு தாக்கு. No barriers. ஆமா, கரெக்ட். Yes. So great. So any other information about the song, ராகம் அதெல்லாம்? ராகம் அத மெலோடிக் ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான், பெரிய ஒன்னும் ராகம்னு நம்ம சொல்ல முடியாது. பிட்ச் வந்து இட்ஸ் ஜி, 5 கட்டை ஜில அமைஞ்சிருக்கு. பிபிஎம் மெட்ரோனம் பார்த்தோம்னா 105ல இருந்து 107குள்ள நம்ம வச்சு பிராக்டிஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். ட்ராக் வந்து வில் பி யூசிங் யஷ் ருத்ராவோட ட்ராக். யஷ் ருத்ரா, சோ அந்த ட்ராக் தான் வில் பி யூசிங். கிரேட். சோ இப்போ வந்து நம்ம சுந்தரம் சாரை கேட்போம். சார், how was the experience of going through the learning? ஏதாவது இந்த ப்ரீ லேர்னிங், இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி have gone through that pre-learning little bit of understanding the structure of the song. அந்த process எப்படி இருந்தது? இந்த ஸ்மியூல் வரும்போது பார்த்தோம்னா கண்டபடி பாடிட்டு இருந்தோம். அது அதோட ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்டிங். இது பார்த்து நம்ம வாய்ஸ் அப்படி ஒரு ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு கேட்கறச்சே ஒரு தியேட்டர் இம்பாக்ட் கிடைக்கிறதே சொல்லிட்டு கண்டபடி பாடிட்டு இருந்தோம். ஆஃப்டர் திஸ் பாடறிவோம் படிப்பறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் உள்ள வந்த உடனே கண்டபடி பாடுறத கண்டுபிடிச்சு கத்துண்டு பாட ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். சோ ஒரு சாங் வந்து இப்படிதான் பாடணும் அப்படிங்கிற கண்டுபிடிச்சு கத்துண்டு பாடிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த பாடறிவோம் படிப்பறிவோம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்தப்போ நான் ஃபர்ஸ்ட் எபிசோடு எனக்கு எப்படியோ இங்கிருந்தோ கிடைச்சது, அந்த நியூஸ் கிடைச்சது. ஐ லாக்இன் அண்ட் பாடறிவோம் படிப்பறிவோம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வாஸ் டோட்டலி வெரி வெரி நைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஒன்று பாடி வைப்போமே, எல்லாரும் ரிவ்யூன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி ரிவ்யூ எல்லாம் போட்டு ஒன்று பாடி வச்சுட்டேன். நான் பாடி வச்சுட்டு அது சார் ரியலி சொல்றேன் சார் நாகுபாய், ஓப்பன்லி ஐம் டெல்லிங் ரிவ்யூ ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஆயிடுச்சு, செகண்ட் ரிவ்யூ ஆயிடுச்சு, தேர்ட் ரிவ்யூ ஆயிடுச்சு. என்ன வரவே இல்லை, நான் வரவே இல்லை, அப்படியே பயந்துட்டே இருந்தேன். லிட்டரலி ஐ எம் டெல்லிங் யூ, எனக்கு மேல சாய்பாபா போட்டோ இருந்தது. என்னடா சாய்ராம், என்ன நம்ம இப்படி கூட கஷ்டப்பட்டு பாடி இருக்குமே, இவங்க செலக்ட் பண்ணலையே அப்படின்னா இமிடியேட் நெக்ஸ்ட் வந்து Sun_S11 சுந்தரம் இஸ் கோயிங் டு ஜாயின் விஜய் மேடம் சொல்லி வந்தது. ஸோ அப்படியே ஒரு இது மாதிரி ஒரு எக்ஸைட்டி ஆயிட்டேன் நான். ஸோ whenever I feel the problems இமிடியேட்லி நான் சொல்லிடுவேன் தலைவர்கிட்ட, ஐயா இதெல்லாம் இருக்கு, இது பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் hour it will get resolved. சாய்பாபா படத்தை பத்தி கேட்க போறாங்க இப்போ. ஆமா ஆனா அந்த படம் யாரும் கொடுக்க மாட்டேன். சோ அந்த மாதிரி தான் நான் உள்ள வந்தேன் பாடறிவோம் படிப்பறிவோம்ல. அந்த ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. I think first review was reviewed by Vijay madam and Vidhu was there. Vidhu Vivek was there. ஆமா. Vidhu Vivek was there and one more person I forgot who was joined there. அண்ட் விது சொன்னாப்புல பார்த்தோன்னே சொல்லிட்டாப்புல, ஆக்காமா இவரு நல்லா பாடியிருக்காரு, 2-3 தடவை நான் இவரோட பாடியிருக்கேன், நான் ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. அந்த நெளிவு சுழிவு அண்ட் அந்த ஒரு இமோஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு அந்த பாட்டுக்குள்ள. அந்த பாட்டுக்கு என்ன ஃபீல் வேணுமோ அதை கரெக்டா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா சொல்லி கொஞ்சம்
அப்படி சொன்னாங்க. சூப்பரா இருக்கு. அன்னைக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு, இன்னி வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கிறது மட்டும் கரெக்டா ஆமா நல்லாவே தெரியுது. ஆமா. So I got some supportive comments from பாடறிவு படிவம். Then after that ஒரு கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் ஒரு 75 ரிவ்யூ சப்மிட் பண்ணிருக்கேன். 2 ரிவ்யூல செலக்ட் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஒன்னு, 4th ரிவ்யூ ஐ காட் வித் சீனு பாய். சீனு அண்ட் ராகா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மெயில் ஐடி ஒரு பொண்ணு, ராகான்னு சொல்லி ஐ திங்க் அந்திமழை பொழிகிறது, ஐ திங்க் அந்திமழை பொழிகிறது இந்த சாங். அதுல அந்த ஆலாப் வந்து சீனு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்படிதான் அந்த பாடறிவும் படிப்பறிவும் உள்ள வந்துடுறேன். Fantastic, sir. Okay, மக்களே, we'll get into the learning. Before that, quick announcement. Next Sunday, விஜயதசமிலேருந்து we have new batches starting. So சினி கிளாஸஸா இருக்கலாம், இல்ல கர்நாடிக் கிளாஸஸா இருக்கலாம், கிட்டார், கீபோர்ட், வயலின் மட்டும் என்னன்னா கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் வயலின் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா டியூன் பண்ண தெரியணும் ஸ்ருதியை, தட்ஸ் ஒன்லி ரிக்வயர்மெண்ட். ஸோ வயலின், அதே மாதிரி பரதநாட்டியம்க்கும் we have a tutor. ஸோ இது எல்லாமே இந்த நெக்ஸ்ட் சண்டேலேருந்து பேட்சஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் ஆயிட்டு இருக்கு, நிறைய பேர் என்கொயரிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் ஜஸ்ட் ரீச் அஸ் அவுட். எங்களோட நம்பர் எப்படியுமே உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து நான் ஒரு வாட்டி என்னோட மொபைல் நம்பரை ஷேர் பண்றேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் இன்கொயரிங் அபவுட் த கிளாஸஸ், you can always get in touch with us on this particular number which I'm going to share with you right now. So 8668018282 நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா you can get your questions answered. யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கிளாஸஸா இருக்கட்டும், கர்நாடிக் கிளாஸஸா இருக்கட்டும், கீபோர்ட், வயலின், கிட்டார் and Bharatanatyam. So these are classes which we are opening up. So new slots are opening up. We are already doing this. So அதனால வந்து if you are interested, please reach us out. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து முக்கியமா வந்து நம்ம பாடறிவும் படிப்பறிவும்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பேட்ச், ஏதாவது நம்ம விஜயோட கிட்ஸ் பேட்ச்ல வந்து இட்ஸ் an ongoing batch which just started from 1st of October. அதுல வந்து we have slots for four kids. So if you are interested in adding your kids, making them learn Carnatic, விஜயோட பேட்ச்ல வந்து 4 ஸ்லாட்ஸ் ஆர் ஓப்பன். இப்போ October 1st தான் வந்து ஒரு பேட்ச் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்கோம். 2 கிட்ஸ் தான் இருக்காங்க, அதுல இன்னொரு 4 கிட்ஸ் கேன் பி அகாமடேட்டட். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்க குழந்தைய போடணும்னு நினைச்சீங்கன்னா கர்நாடிக் கிளாஸஸ்ல, ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு அஸ். ஓகே, அப்படின்ற முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டு இன்னொரு குவிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம கௌஷிக்கோட கம்பெனி Yellow Kangaroo is conducting something called as YKDPL, Yellow Kangaroo Dasara Premier League. ஸோ இதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை உங்க குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது சிம்பிளான விஷயம். நம்ம வெப்சைட் உங்களுக்கு தெரியும், learn2learn.in போயிட்டீங்க அப்படின்னா ரெவென்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம் பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலயே YKDPL அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி யூ கேன் ரெஜிஸ்டர். எல்லா டீடைல்ஸுமே அதுலயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 99 rupees, 3 கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 149 rupees. ஸோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு, ரங்கோலி இருக்கு, கோலு இருக்கு, எல்லாமே நீங்க வந்து படம் பிடிச்சி காமிக்க வேண்டியதான். ஸோ சிம்பிளா பார்ட்டிசிபேட் பண்ணி சிம்பிளா ப்ரைஸஸ்லாம் வாங்கினு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுட்டு இப்ப நம்ம லேர்னிங் எபிசோட்குள்ள டபுள் கட்டி ஓகேவா? அங்க ஒருத்தர் வெயிட் பண்றாருமா, ஆடியன்ஸ். யாரு அது? கவலைப்படாத, ஞாபகம் இருக்கு, டோன்ட் வரி அபௌட் இட். Okay, so before we get into the learning, இப்ப நம்ம புது feature of the program that one person will be joining us during the show to learn, being a silent spectator, the lucky guest of the week. கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, SPB சாரோட ரெக்கார்ட் என்ன ஆஃப் ரெக்கார்டிங் என்ன சொல்றது, highest number of songs for Tamil in one particular given day எவ்வளவு அப்படின்ற நம்பரை கேட்டிருந்தோம். கன்னடால வந்து it is 21, that is the highest ever. And Tamil வந்து 19 songs he recorded in one day. That remains to be a record. That will remain to be a record. I don't think so it can be. Chance கிடையாது. Absolutely. ஆறாலுமே பிரேக் பண்ணவே முடியாது. ஸ்மியூல்ல வேணா 19 பாட்டு பாடலாம். ரெக்கார்டிங் வந்து ரீரெக்கார்டிங்லாம் வந்து பாட்டுக்கிறது வாய்ப்பே சுத்தமா கிடையாது அப்படிங்கிற தெரிவித்துக் கொண்டு, அந்த லக்கி கெஸ்ட் இன்னைக்கு யாரு அப்படின்னு நான் சொல்லி கூட்டின்னு வரலாங்கும் போது கரெக்டா காணாம போயிட்டாரு. சோ அவர் வந்தோட நான் ஆட் பண்ணி விடுறேன். அவர் இஸ் none other than மதுசூதனன், மது ஃப்ரம் பெங்களூர். சோ அவர் தான் திருப்பி ரீஜாயின் பண்ணுவாரு. ரீஜாயின் பண்ணா ஸ்கிரீன்ல ஆட் பண்ணி விடுறேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிக்கலாம், கிளாஸஸ் ஆரம்பிக்கலாம். சுஷ்மி, நான் போய் சுண்டல் சாப்பிட போறேன். ஓகே, மது வந்துட்டாரு, ஆட் பண்ணி விடுறேன். மது_ராக் தான் அவரோட ஸ்மியூல் ஐடி. வந்துட்டாரு. மது, எப்படி இருக்கீங்க?
மது நீங்க சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் தான், சொல்லி கொடுக்கும்போது சைலண்டா இருந்தா போதும், ஹைலா சொல்லலாம். இல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் அது. வணக்கம் 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 வணக்கம். கனெக்ஷன் ப்ராப்ளம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நான் எப்படி இருக்கீங்க? Super. So congrats on getting selected as a mute spectator today. Thank you. Of course, mute Thank learner. you so much. Of course, ஏதாவது இப்போ if the mentor decides to make you sing, you'll have the opportunity to repeat and learn from. கண்டிப்பா would love to do that. You are fine with singing, no? நான் கேட்டேன்னா பாட ஓகே தானே? அதுல கன்சென்ட் முன்னாடி வாங்கிட்டேன் சிஸ்டர். ஓகே. Don't worry. ஓகேவா? சோ மது நீங்களே உங்களை மியூட் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் மியூட் போட்டா நான் தான் ரிமூவ் பண்ணனும். நீங்களே மியூட்ல வச்சுக்கோங்க. அண்ட் சுஷ்மி உங்களை பாட சொன்னாங்கன்னா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. இந்த மாதிரி மியூட்லயே பேசுறது, மியூட்லயே பாடுறதுலாம் எனக்கு பிடிக்காது. நான் சொல்லிடுறேன். தெரியும். ஆமா, பிபிடிக்கு வந்து அது பிடிக்காது, நல்லாவே தெரியும். Absolutely. Okay. I am hiding myself for Sundal. Okay, done. Okay. ஸோ இந்த பாட்டு லிரிக்ஸ் எழுதினது வைரமுத்து சார், அது சொல்ல மறந்து போயிட்டேன். இந்த பாட்டுல பார்த்தோம்னா இதோ என் பல்லவிங்கிறது எஸ்பிபி சாரோட பொண்ணு, சரண்ங்கிறத அவர் புள்ள. அது ஏதாவது அவர் சொல்லி அப்படி எழுத சொன்னாரா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படி எழுதினாரான்னு தெரியல. இதுக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் யாருக்கா ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. I just found it very interesting that பல்லவியிலேயே 2 பேரோட பேரும் வந்திருக்குங்கிறது. படம் பேர் சிகரம். நீங்க முதல்ல அகரம்னு சொல்லிட்டு சிகரம். ஓ அப்படியே அகரம் இப்போ சிகரமாச்சு. அந்த அகரம் இப்போ சிகரமாச்சு. ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட். நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டு வந்து G 5 கட்டையில இருக்கு. Is the volume too loud? Shruti volume loud-ஆ இருக்கா? Or is it fine? It's fine? Okay. So this பாட்டு வந்து ஸ்டார்டிங் பல்லவி வந்து மேல் வாய்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. பல்லவி ஃபுல்லாவே மேல் வாய்ஸ் தான். ஸோ சரணம்ல தான் ஃபீமேல் வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஐ வில் டீச் லைன் பை லைன். ஸோ சுந்தரம் சார் ஃபர்ஸ்ட் பல்லவி நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இதோ என் பல்லவி, இதோ என் பல்லவி, என் பல்லவி பல்லவி, என் பல்லவி. ஃபுல் லைன் பாடுங்க இன்னொரு தடவை. இதோ என் பல்லவி. வெரி குட். எப்போது கீதமாகுமோ. வெரி நைஸ். எப்போது கீதமாகுமோ, எப்போது கீதமாகுமோ. வெரி நைஸ். ஈவன் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ, அந்த வேதம்ல இன்னும் கொஞ்சம் உருட்ட ட்ரை பண்ணுங்க. அப்போது வேதமாகுமோ. வெரி நைஸ், வெரி நைஸ். இதுல இருந்து பாடுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுங்க அந்த லைன் ஃபுல்லா. இதோ என் பல்லவி, எப்போது கீதமாகுமோ. இவன் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ. இதோ என் பல்லவி. வெரி நைஸ் சார். அந்த இது மட்டும் இதோ என் பல்லவி, அந்த எப்போது இருக்குல்ல, எப்போது அதுவும் அந்த பொடி. எப்போது
எப்போ போ எப்போது ஆ எப்போ கீத் ம் எப்போது ஆ ஓகே கண்டினியூ பண்ணுங்க. கீதமாகுமோ இவன் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ ம் இது இது என் பல்லவி. வெரி குட் பியூட்டிஃபுல் சார். ஓகே ஸோ அவ்வளோதான். பல்லவி வந்து சின்னது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இதோட முடிஞ்சது. Yeah. நெக்ஸ்ட் வி கோ டு த சரணம் ஒன். ஓகே சுஜாதா உங்களுதுல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே நான் பாடுறேன். என் வானமெங்கும் என் வானமெங்கும் பௌர்ணமி பௌர்ணமி கரெக்ட். என் வானமெங்கும் பௌர்ணமி என் வானமெங்கும் பௌர்ணமி வெரி குட். இது என்ன மாயமோ இது என்ன மாயமோ இது என்ன இது என்ன மாயமோ மாயமோ வெரி நைஸ். ஸோ அந்த மாயமோ வந்து மாய தானான மாய கரெக்ட். மோ 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 கரெக்ட். இப்போ ஃபுல் லைன் பாடுங்க. என் வானமெங்கும் பௌர்ணமி இது என்ன மாயமோ ஓகே அந்த இது என்னல சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கா, திருப்பி பாடுங்க. இது என்ன இது என்ன மாயமோ 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 ஓகே இன்னொரு தடவை ஃபுல் லைன் பாடுங்க. என் வானமெங்கும் பௌர்ணமி இது என்ன மாயமோ வெரி நைஸ் வெரி நைஸ். என் காதலா என் காதலா உன் காதலால் உன் காதலால் என் காதலா உன் காதலால் என் காதலா உன் காதலால் நான் காணும் கோலமோ நான் காணும் கோலமோ நான் காணும் கோலமோ நான் காணும் கோலமோ கரெக்ட். இப்போ என் காதலா லைன்ல இருந்து பாடுங்க. என் காதலா என் காதலா உன் காதலால் நான் காணும் கோலமோ கரெக்ட். என் காதலா உன் காதலால் அப்படி ட்ரை பண்ணுங்க. என் காதலா உன் காதலால் நான் காணும் கோலமோ கரெக்ட். கொஞ்சம் ஸ்ருதி மட்டும் பார்த்துக்கோங்க அந்த கோலமோல. நான் காணும் கோலமோ நான் காணும் கோலமோ இப்போ ஃபர்ஸ்ட் என் வானம் எங்கும்ல இருந்து பாடுறீங்களா ஒரு? என் வானமெங்கும் பௌர்ணமி இது என்ன மாயமோ இது என்ன மாயமோ
காதலால் உன் காதலால் நான் காணும் கோலமோ. யா கொஞ்சம் ஸ்ருதி ஸ்லிப் இருக்கு அந்த லாஸ்ட்ல, அது மட்டும் கேட்டுக்கோங்க. நாகு பல்லவி திருப்பி சொல்லி தர சொன்ன. சரணம் 1க்கு அப்புறம் சுஜாதாவோட பல்லவி வரும். ஐ வில் டீச் இட் அகைன். அவங்களுக்கு சொல்லி தருவேன் திருப்பி. ஸோ ஓகே, இப்போ சார் நெக்ஸ்ட் உங்க லைன். சேம் டியூன் தான், நான் சொல்லி தரேன். என் வாழ்க்கை என்னும் என் வாழ்க்கை என்னும் கோப்பையில். கோப்பையில். சோ இது வந்து டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும். சித்ராமா பாடும்போது வானமெங்கும் பௌர்ணமி அப்படி பாடிப்பாங்க. இவர் வந்து கோப்பையில் அப்படி பாடிப்பாரு. ஓகே, சோ இன்னொரு தடவை பாடுங்க. என் வாழ்க்கை என்னும் கோப்பையில். கோப்பையில். என் வாழ்க்கை என்னும் கோப்பையில். கரெக்ட் கரெக்ட். இது என்ன பானமோ. இது என்ன பானமோ. வெரி நைஸ். இது என்ன பானமோ. இது என்ன பானமோ. வெரி நைஸ். ஸோ ஆடியன்ஸ், இது பானமோ சின்ன நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, பெரிய நான் கிடையாது. திஸ் இஸ் குடிக்கிற ட்ரிங்க். பானம்னா இது இல்ல சார், ஆரோனும் அம்பவில் அந்த ஆரோன்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லா பானம்னு பாடணும். இது என்ன பானமோ. இது என்ன பானமோ. வெரி நைஸ். பருகாமலே பருகாமலே ருசியேறுதே. ருசியேறுதே. இது என்ன ஜாலமோ. இது என்ன ஜாலமோ. அந்த இது என்ன ஜாலமோ கொஞ்சம் விளையாட்டா பாடியிருப்பார். இது என்ன ஜாலமோ. இது என்ன ஜாலமோ. கரெக்ட் கரெக்ட். இது என்ன ஜாலமோ. இது என்ன ஜாலமோ. ஓ ஓ ஓ ஓ வேண்டாம். ஓ ஓ. அவ்வளவுதான். இது என்ன ஜாலமோ. ஓ ஓ. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என் வாழ்க்கை என்னும்ல இருந்து பாடுங்க. என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன பானமோ. பருகாமலே ருசியேறுதே. இது என்ன ஜாலமோ. இது என்ன ஜாலமோ. ஓ அந்த லேண்டிங் கரெக்டா பாடுங்க. இது என்ன ஜாலமோ. வெரி குட். அந்த இது மட்டும் கோப்பையில் மட்டும் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணும் சார். என் வாழ்க்கை என்னும் கோப்பையில். என் வாழ்க்கை என்னும் கோப்பையில். கரெக்ட் கரெக்ட். இது என்ன பானமோ. பருகாமலே ருசியேறுதே. இது என்ன ஜாலமோ. ஓகே, லேண்டிங் ஆனா ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணுங்க. எனக்கு ஓ ஃபுல்லா கேட்க மாட்டேங்குது. இது என்ன ஜாலமோ. கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சுஜாதா. பசி என்பதே
பசி என்பதே தே பசி என்பதே தே கிடையாது. தே ஏ ஆ தே பசி என்பதே கரெக்ட். பசி என்பதே பசி என்பதே கரெக்ட். அந்த ருசி அல்லவால ருசியில சிரிச்சிருப்பாங்க சித்ராமா ஸ்லைட்டா. பசி என்பதே ருசி அல்லவா. பசி என்பதே ருசி அல்லவா. அது என்று தீருமோ. அது என்று தீருமோ. அது என்று அது என்று தீரும். தீரு தீரும். தீரு ஓ மோ கரெக்ட். மோ மோ கரெக்ட். அது என்று தீருமோ. அது என்று தீருமோ. அங்க ஸ்ருதி ஸ்லிப் ஆகுது. அது என்று தீருமோ. அது என்று தீருமோ. ஓகே பெட்டர் பெட்டர். அந்த லைன் ஃபுல்லா பாடுங்க. பசி அதுல பசி என்பதே ருசி அல்லவா. அது என்று தீருமோ. குட் குட். அந்த தீருமோ அது என்று தீரும். அந்த தீ ஸ்லோவா பாடுங்க. தீரும் அப்படி பாடுங்க. அது என்று தீருமோ. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே இது சூப்பர். பல்லவி சொல்றேன். இது இது என் பல்லவி. இதோ இதோ என் பல்லவி. எப்போது கீதமாகுமோ. எப்போது கீதமாகுமோ. கீதமா ஆகுமோ. கீதமாகுமோ. கரெக்ட். இவள் உந்தன் இவள் உந்தன் சரணம் என்றார். சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. அப்போது வேதமாகுமோ. அப்போது வேதம் வேதம் வேதம். கரெக்ட். வேதம் வேதமாகுமோ. கரெக்ட். பல்லவி ஃபுல்லா பாடுங்க. இதோ இதோ என் பல்லவி. எப்போது கீதமாகுமோ. இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. அந்த எப்போ வேதமாகுமோ. அந்த எப்போதும் கொஞ்சம் பல்லவி எப்போது. எப்போது. கரெக்ட் கரெக்ட். அதே மாதிரி பாடுங்க. கண்டினியூஸா பாடும் போது வேற மாதிரி பாடுறீங்க. இதோ இதோ என் பல்லவி. எப்போது கீதமாகுமோ. கீதமாகுமோ.
வேண்டாம். ஆகுமோ கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ? ஓகே. இதோ இதோ என் பல்லவி. எஸ் எஸ் வெரி நைஸ். ஓகே, ஸோ நான் இப்போ சரணம் 2 போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சுந்தரம் சார் நீங்க தான். அந்த வானம் தீர்ந்து போகலாம், அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தீருமா? நம் வாழ்க்கை தீருமா? அது தீரும்ல, அவ்வளோ வேண்டாம். தீரும் தீருமா? அவ்வளவு போறோம். ஓகே, நம் வாழ்க்கை தீருமா? நம் வாழ்க்கை தீருமா? வெரி குட். பருவங்களும் பருவங்களும் நிறமாறலாம், நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா? நம் பாசம் மாறுமா? வெரி நைஸ் வெரி நைஸ். அந்த லைன் ஃபுல்லா பாடுங்க. அந்த அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தீருமா? பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா? வெரி நைஸ் சார். அந்த இதுல மட்டும் நம் வாழ்க்கை அது பாடிட்டீங்க. அந்த வானம் தீர்ந்து போகலாம், அவ்வளவு போறோம். போகலாம், அந்த கோப்பையில் மாதிரி இது வராது. ஃபர்ஸ்ட் லைன் வந்து பிளெயினா வரும். அந்த வானம் தீர்ந்து போகலாம், கரெக்ட். நம் வாழ்க்கை தீருமா? பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா? வெரி நைஸ் வெரி நைஸ். நெக்ஸ்ட் சுஜாதா. ஒரு பாடல் பாட வந்தவள், ஒரு பாடல் பாட வந்தவள், வந்தவள் வந்தவள், உன் பாடலாகிறேன், உன் பாடலாகிறேன். கரெக்ட். ஒரு பாடல் பாட வந்தவள், ஒரு பாடல் பாட வந்தவள், உன் பாடலாகிறேன், உன் பாடலாகிறேன். சோ அந்த பாடல்ல வந்து ஒரு சிரிப்பு இருக்கு. உன் பாடலாகிறேன், உன் பாடலாகிறேன். வீதி மாறலாம், வீதி மாறலாம், உன் பாடலில், உன் பாடலில், உன் பாடலில், அவ்வளவுதான். உன் பாடலில். ஸ்ருதி மாற, ஸ்ருதி மாற கூடுமா? கூடுமா? ஸ்ருதி மாற கூடுமா? ஸ்ருதி மாற கூடுமா? ஸ்ருதி மாற ஸ்ருதி மாற கூடும். கூடும். நீங்க ரொம்ப பெரட்டுறீங்க, அவ்வளவு வேணாம். கூடும்.
அவ்வளவுதான். கூடுமா கரெக்ட் கரெக்ட். அந்த லைன் பாடுங்க. ஒரு பாடல் அது லைன் பாடுங்க. ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறே விதி மாறலாம் உன் பாடலில் ஸ்ருதி மாற கூடுமா கூடும் கூடும்ல கொஞ்சம் ஸ்ருதி போச்சு. கூ கூ அந்த 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 நோட் மட்டும் ஸ்லைட்டா ஆஃப் ஆகுது. அது மட்டும் பாடுங்க. ஸ்ருதி மாற ரிப்பீட் பண்ணுங்க. சாரி. ஸ்ருதி மாற கூடுமா ஸ்ருதி மாற கூடுமா. ஓகே வெரி நைஸ். ஓகே சார் நீங்க தான். நீ கீர்த்தனை நீ கீர்த்தனை அங்க அங்க இறக்கி இருக்கலாம் மாட்டாரு. நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை. நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகும் பொருந்தாமல் போகுமா. ஓகே நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துறேன். ஆடியன்ஸ் பாடிட்டு இருப்பாங்க. பொருந்தாமல் பொருந்தாமல் போகும் 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 கரெக்ட் கரெக்ட். பொருந்தாமல் போகுமா பொருந்தாமல் போகுமா. வெரி நைஸ். இதோ இதோ இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் வந்து ஃபீமேல் வாய்ஸ் வரும். ஓகே சுஜாதா பாடுங்க. இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. ஓகே அந்த வேதம் அப்போது வேதமாகுமோ. அப்போது வேதமாகுமோ. ஓகே சோ இந்த இடத்துல அந்த சரணம் கரெக்டா பாடுனீங்க. சரணம் என்றால் அப்படி பாடிப்பாங்க. ஓகே சோ கரெக்ட் அது கரெக்ட். அண்ட் லாஸ்ட்ல திருப்பி நீங்க இதோ இதோ பல்லவி பாடுங்க சார். இதோ இதோ என் பல்லவி. சோ அந்த லாஸ்ட் ஃபீமேல் ஹம்மிங் வரும். இதோ இதோ என் பல்லவி. சுஜாதா தான் சொல்லணும் அந்த ஹை ஹை நோட். ஃபீமேல் வந்து ஆமா பாடுங்க சுஜாதா ஒரு தரம். எஸ் கரெக்ட். ஓகே இப்போ லெட்ஸ் கோ டு மது சார். நீங்க ஒரு தடவை பல்லவி பாடுறீங்களா? ரிப்பீட் பண்றீங்களா பாடுறீங்களா? நான் பாடுறேன் ட்ரை பண்றேன். பாடுங்க சார் பல்லவி பாடுங்க. ஷூர் ஓகே. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ. இவன் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ. இதோ இதோ என் அந்த வேதம் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது வேதம் ஆக்சுவலி வேதமாகும் அப்படி பொடி போட்டிருப்பாரு. அந்த பொடி வந்து பிராக்டிஸ் பண்ணா வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம அந்த கர்வ் எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கணும். பிளைனா வேதம் பாடுறதுக்கு பதிலா வேதமாகுமோ அப்படி ஃபர்ஸ்ட் பாடுங்க. அப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இப்படி போயிட்டு வருதுன்னு. வேதம் பாடுங்க.
அப்போது வேதமாகுமோ வேதம் வேதம் கரெக்ட் வேதமாகுமோ வேதமாகுமோ அந்த லைன் பாடுங்க. இவன் உந்தன் அதுல இருந்து பாடுங்க. இவன் உந்தன் சரணமென்றால் அப்போது much better. வேதமாகுமோ ஓகே இது சரணம் ஒன் ட்ரை பண்ணுங்க. எந்த லைன்? என் வாழ்க்கை என்னும் என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன அந்த கோப்பை. பானமோ பருகா வாழ்க்கை என்னும் கோப்பையில் என் வாழ்க்கை என்னும் okay. கோப்பையில் இது என்ன அந்த இது என்ன? இது பானமோ? இது நீங்க ரொம்ப கீழே போறீங்க. Okay. அங்கதான் இருக்கு. இது என்ன பானமோ பருகா பானமோ பருகாமலே ருசியேறுதே இது என்ன ஜாலமோ? அப்படியே அந்த சரணம் 2 லாஸ்ட் 2 லைன் பாடிடுங்க. நீ கீர்த்தனை அது பாடிடுங்க. நீ நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகும். அந்த பொருந்தாமல் 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 போகும் தரரரரா. பொருந்தாமல் போகும். ஓகே பொருந்தாமல் போகுமா பொருந்தாமல் போகுமா? வெரி குட் வெரி குட். இதோ 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 என் பல்லவி. வெரி நைஸ் சார் வெரி நைஸ். நீங்க இதே மாதிரி கேட்டு கேட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வரும். பிகாஸ் ஐ கேன் see நீங்க கத்துக்கும் போது டிஃபரெண்டா கத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அப்படியே பாடுறீங்க. எப்பவுமே அதுதான் ஒரு டெக்னிக். கத்துக்கும் போது கரெக்டா கத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாதிரி மேலோட்டமா கத்துட்டோம்னா அதை கரெக்ட் பண்றது வந்து பயங்கர பாடு. அது நம்ம குரல் வந்து கேட்கவே கேட்காது. ரொம்ப கஷ்டம் அது கரெக்ட் பண்றது. சரி இல்ல இந்த செஷன் நான் மறுபடியும் கேட்டுட்டு திருப்பியும் ஐ வில் ட்ரை. சூப்பர் சார். எஸ் டன் சார். இப்போ நீங்களும் சுந்தர் சார் நீங்களும் சுஜாதாவும் ஒரு தடவை ஃபுல் சாங் பாடிடுங்க மாத்தி மாத்தி. ஓகேவா? நான் மியூட்ல போய்ட்டுமா? மியூட் போட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இதோ இதோ பிச் பிச் இதோ 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 என் பல்லவி எப்போது கீதமாகுமோ? இவன் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ? இதோ இதோ என் பல்லவி. சுஜாதா. வானமெங்கும் பௌர்ணமி இது என்ன மாயமோ? என் காதலா உன் காதலால் நான் காணும் கோலமோ? என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன பானமோ? பருகாமலே ருசியேறுதே
இது என்ன ஜாலமோ பசி என்பதே ருசியல்லவா, அது என்று தீருமோ? இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ? இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ? இதோ இதோ என் பல்லவி. அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தீருமா? பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா? ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன். I'll repeat அந்த smile miss ஆயிடுச்சு. ஆமா. ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன். விதி மாறலாம் உன் பாடலில், ஸ்ருதி மாறக்கூடுமா? நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை, பொருந்தாமல் போகுமா? இது இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ? இவன் உன் சார் அவங்க பாடு. சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ? இது இது என் பல்லவி. சார் அவங்கள பாட விடுங்க சார். நீங்க திருப்பி finish பண்ணுங்க, அவங்க தான் பாடுவாங்க. ஒரு திருப்பி last line enthusiasm. பாடுங்க. இது இது என் பல்லவி. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சுஜாதா, இன்னும் அந்த மாயமோ கொஞ்சம் சரி பண்ணணும்ப்பா. ஆமா. இது என்ன மாயமோ, அந்த மாயமோ டவுட்டா பாடுறீங்க. Okay. சார் நீங்க வந்து அந்த இது அந்த வானம் தீர்ந்து போகலாம், அது பிளைனா பாடுங்க. நீங்க திருப்பியும் போகலாம் பாடுறீங்க, அது வேண்டாம். அந்த வானம் தீர்ந்து போகலாம். போரும் போரும், அது போரும். அப்புறம் மற்றபடி இட்ஸ் ஃபைன், ஒன்றும் இது இல்லை. அந்த சிரிப்பு மறக்காதீங்க. ருசியில சிரிப்பு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. தட்ஸ் ஆல். ஐ திங்க் யூ போத் ஆர் குட் டு கோ. எஸ் எஸ். மிஸ்டர் நாகேஸ்வர், சுண்டல் சாப்பிட்டுட்டீங்கன்னு இங்க வாங்க. ஏதாவது டவுட்ஸ் கேட்டிருக்காங்களா மக்கள்னு சொல்லுங்க. டவுட்ஸ்ன்னு பெருசா எதுவும் கேட்கல. ஆனா வந்து அந்த பாட்டோட ஒரிஜினல் ஸ்பீட்ல ஒரு வாட்டி அவங்கள அட்லீஸ்ட் ஒரு பல்லவியில ஒரு சரணம் ஏதாவது பாட சொன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா இது கத்துனது அந்த ஸ்பீட்ல கத்துனது ஓகே, பட் ஐ திங்க் இட் இஸ் நாட் இன் ஒரிஜினல் டெம்போ, ரொம்ப ஸ்லோவா இருக்கு இல்லையா? ஆமா. எப்படி ஆனா அந்த லேக் வருமான்னு தெரியலையே. நான் பீட் போட்டாக்கா அவங்க பீட் போட வேண்டாம், பட் நீ ஆரம்பிச்சு கொடுத்தனா கூட போதுமே. சரி, ஒரே ஒரு செகண்ட். இது Okay, this is the speed. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ? இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ? ஓகே, பாடுறீங்களா? இது டடடன் டடன் டடடன் டடன் டன் டன் டடடன் பாடுங்க.
இது இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவன் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இது இது என் பல்லவி. வெரி குட். சுஜாதா. இன்வானமெங்கும் பௌர்ணமி இது என்ன மாயமோ என் காதலா உன் காதலால் நான் காணும் கோலமோ. ஒரு நிமிஷம் சார், நீங்க பீட் போட்டீங்கன்னா லாக் இருக்கும், அவங்களால பாட முடியாது. நீங்க பாடும்போது போட்டுக்கோங்க, அவங்க பாடும்போது போடாது. நீங்க பாடுங்க. என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன பானமோ பருகாமலி ருசியேறுதே இது என்ன ஜாலமோ. பசின்பதே ருசியல்லவா அது என்று தீருமோ. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. இதோ இதோ என் பல்லவி. அந்த வானம் தீந்து போகலாம் அந்த வானம் தீந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா பருவங்களும் நிறம் மாறலாம் நம் பாசம் மாறுமா. ஒரு பாடல் பாட இங்கெல்லாம் சிரிப்பு கிடையாது மேனமா, இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலயும் சிரிக்கிறேன். பாடல்ல வந்தாலே சிரிச்சிருவியா? சிரித்து சிரித்து ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன் விதி மாறலாம் உன் பாடலில் ஸ்ருதி மாற கூடுமா. நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா. இது இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவன் இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. இது இது என் பல்லவி. ரொம்ப அழகா கத்துனாங்க, ஒரு பயங்கர ஃபாஸ்டா கத்துட்டாங்க ரெண்டு பேருமே. நிஜமாவே ரொம்ப அழகான பாட்டு. சோ சுஷ்மி, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். எஸ் ப்ளீஸ். ஒரு சரணம் இன்வேரியபிளி மேல் ஃபீமேல் இதெல்லாம் பார்க்காம ஒரு சரணம் ஃபுல்லா எங்களுக்காக தயவு செஞ்சு பாடி காட்டணுமா? ஆமா, பாடி காமிக்கிறீங்களா நீங்க? நீ பாடி நாங்க கேட்கணும். சொல்லி என் வானமெங்கும் பௌர்ணமி இது என்ன மாயமோ என் காதலால் நான் காணும் கோலமோ என் வாழ்க்கையின் கோப்பையில் இது என்ன பானமோ பருகாமலே ருசியேறுதே இது என்ன ஜாலமோ பசி என்பதே ருசி அல்லவா அது என்று தீருமோ இதோ இதோ
என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி. நிஜமாவே Awesome. Thank you. அவ்வளவு அழகு. நிஜமாவே Beautiful song அது. ரொம்ப அழகான பாட்டு. கம்போஸ் பண்ணதுல one of his best. Absolutely. நிஜமாவே ரொம்ப சூப்பரா கத்துனீங்க சார் சுந்தரம் சார். அதே மாதிரி சுஜாதா நீங்களும் ரொம்ப நல்லா கத்துனீங்க. அது தேங்க்யூ சார். நிஜமாவே வந்து இவங்களாவது ஒரு பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது அப்படி நீங்க டக்குன்னு அத பிளைனா பாடுனீங்க, அதை இப்படி வளைச்சு பாடுங்க. ஆமா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே அது இப்படி ட்விஸ்ட் பண்ணி பாடுங்க சொன்ன உடனே பாடுனீங்க. வெரி நைஸ். அப்சல்யூட்லி. சோ நிஜமா ரொம்ப அழகான லேர்னிங் எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ பர்சனலி என்ஜாய். நானும் கூட பாடி நானும் கத்துட்டேன் இன்னைக்கு. எனக்கு ஏன்னா ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு. ரொம்ப பிடிச்ச பாட்டு இது ஆக்சுவலா. நானும் சுஷ்மி இது ஒரு வாட்டி பாடி இருக்கோம். லாஸ்ட் இயர் தானே யூ காட் இன்ட்ரோடியூஸ்ட் டு தி சாங் நினைக்கிறேன். முதல்ல நானே எனக்கே ரொம்ப நாள் தெரியாது அந்த பாட்டு. சும்மா கேட்டிருக்கேன் பட் கத்துனது இல்ல. சடன்லி ஐ திங்க் ஐ saw somebody singing this song. அப்போ என்ன இந்த பாட்டு இவ்ளோ அழகா இருக்கே, யாரோ அன்பிளக்டா பாடினது கேட்டேன். ரொம்ப அழகா இருந்தது. அப்போ உடனே கத்துன்னு 2-3 தடவை இன்வைட் போட்டேன் ஸ்மியூல்ல. அதுக்கப்புறம் தான் நாகு கேட்டான் இது என்ன பாட்டு தெரியாதுன்னு. அப்புறமா he learned and we sang. அவன் வீட்ல ஒரு மீட் இருந்தப்போ பாடணும். பாடி 2 வாரத்துல வந்து மீட்ல வர பாடிட்டோம். ஆமா. Good. ஒரு ஹாண்டிங் மெலடி இது. அந்த ரொம்ப ஹாண்டிங் இது. கேட்டுட்டே இருக்கலாம். ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட் எனக்கு வீட்ல திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்ஸ் நோட்ஸ் நீ வாய்ஸ் திருப்பி கேட்டுட்டே இருந்தனா கடுப்பாயிட்டேன். திவ்யா இது ஒரு பாடல் மட்டும் தானே சார்? எவ்வளவோ பாட்டு எஸ்பிபியோடது. there is no limitations. ஒரு மேஜிக் இருக்கு. சி சுந்தரி மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் சாங் தான். அந்த மாதிரி எவ்வளவு வாட்டி பாடினாலும் போர் அடிக்காது, எவ்வளவு வாட்டி கேட்டாலும் போர் அடிக்காது. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இது. எவ்வளவு வாட்டி கேட்டாலும் போர் அடிக்காத ஒரு பாட்டு. ரொம்ப அழகான பாட்டு. அந்த காலகட்டங்கள்ல அந்த பழைய ஒரு எஸ்பிபியோட ஜோஷ் கிட்டத்தட்ட ஒரு 73 வயசு கூட அவர் பின்னாடியும் ஒரு விஜய் டிவி ஷோ அதுல எல்லாம் பாடுறப்போ என்ன எந்தூசியாசம். அதே சேம் ஸ்பிரிட் சேம் வாய்ஸ் மாறவே இல்ல பாருங்க. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அந்த குரல் ஒரு இன்னும் யூத்ஃபுல்லா தான் மாறிட்டே தவிர அது யூத்ஃபுல்லா மாறிட்டு ஒண்ணு. இன்னொன்னு அந்த கணீர் குரல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போச்சு. அதாவது வயசாக ஷ்ரில் ஆகும் வாய்ஸ். போக அது இன்னும் ஓபன் அப் ஆயிட்டே போச்சு. அது எப்படினே வந்து ஐ திங்க் விஸ்வநாதன் எம்எஸ்சி கூட ஒரே ஒரு பாட்டு தான் அவர் ஜோடியா பாடிக்கிறார் நினைக்கிறேன். அதாவது எனி ஐடியா சார்? நிறைய பாட்டு படிக்கணும். சுஷ்மி டு யூ ஹேவ் எனி ஐடியா? எம்எஸ்சி சார் கூட சேர்ந்து பாடினதா? எனக்கு ஒரு காதலி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தெரியல சேர்ந்து பாடி இருக்காரா. எனக்கு ஒரு காதலி என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன் மெல்லிசையாகும் என்னாலும் வையகம் யாவும் என் புகழ் பேச கைவசமாகும் எதிர்காலம் அவ்வளவுதான். நமக்கு இல்ல. என்னால முடியாது. தருமி சொன்ன மாதிரிதான். என்னால முடியாது, நடக்காது, விட்டுரு. ஒரு இன்டர்வியூ வித் இந்த அனில், பியானிஸ்ட் அனிலோட ஒரு அன்பிளக்ட் செஷன் போது இது பாடினாரு. ஃபாஸ்டா பாடினாருமா. பாடிட்டு சொல்றாரு இல்ல அந்த ஏஜ்ல எல்லாம் எனக்கு இன்னும் ஃபாஸ்டா வரும். இப்போ வயசாயிட்டு 73 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால என்னால அவ்வளவு ஃபாஸ்டா பாட முடியல. இதுவே எங்களால எல்லாம் பாட முடியாது. வயசாயிடுச்சு எனக்கு ஒரு டோன் கம்மி ஆயிடுச்சுன்றாரு. முன்னாடி எல்லாம் ஏல நான் பாடுவேன். இப்ப என்னால ஏல எல்லாம் ரீச் பண்ண முடியல. கஷ்டமா இருக்கு ஜீல. அதுக்கே இப்படி இருக்கு உங்க குரல். வாய்ப்பே கிடையாது. அவர் வாழ்ந்துட்டேதான் இருப்பாரு நம்ம கூட. அதுதான் நிஜமா ஆணித்தனமான உண்மை. அதுதான் அவரை வந்து நம்மளோட லைஃப்லயே பிரிக்கவே முடியாது. எஸ்பிபி அப்படிங்கிற ஒரு சகாப்தத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதுதான் வந்து ஒரு உண்மை நிஜமா. சோ நிஜமா ஒரு டெஸ்டிமோனியலா தான் அமைஞ்சது இன்னைக்கு எபிசோடு தான் சொல்லணும். அவ்வளவு அழகான பாட்டு அவரோட காம்போசிஷன். சோ கிரேட். சோ எதுக்கு சார் சாரி? பாலசுப்ரமணியன். ஓகே. சோ எனிவே சோ இப்போ வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சுஜாதா சுந்தரம் சார் 2 பேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ டியூஸ்டே மார்னிங் 10 o'clock உங்க இன்வைட்ஸ் வந்து we have to get open. So
நாளைக்கே நீங்க இன்னைக்கு ராத்திரியே கூட சில பேர் போடுவாங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரம் ஒரு இன்வைட் போட்டு ஏதாவது பட்டி டிங்கரிங் பார்க்கணும்னா பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு ஃபைனல் வெர்ஷனை வந்து நம்ம டியூஸ்டே மார்னிங் 10 o'clock கண்டிப்பா ரிலீஸ் பண்ணோம். 10 o'clock மேக்ஸிமம். இஃப் வி கெட் இட் ரிலீஸ் டுமாரோ நைட், தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இஃப் வி கிவ் ஒன் எக்ஸ்ட்ரா டே ஃபார் பீப்புள் டு ஜாயின், தட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ அதனால வந்து 10 o'clock மேக்ஸிமம். But we have had technical problems, barring which we would like to upload it by 10 o'clock in the morning on Tuesday. So that is how it is. So அதனால பாடி போடுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட இன்வைட்ஸை ப்ளீஸ் ஜாயின் ஈச் அதர், so that that will be picked for review. So நீங்க அட்லீஸ்ட் 2 வாட்டி பாட வேண்டியிருக்கும். ஃபைனல் வெர்ஷனை மட்டுமே நான் சொல்றேன். உங்களோட இன்வைட் இன்னொன்று வந்து உங்களோட ஜாயின் with your partner, like நீங்க 2 பேரும் இன்னைக்கு வந்து லேர்னிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து அந்த பர்டிகுலர் சாங் தான் வில் பி பிக்ட் அப் ஃபார் யோர் ரிவ்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ நிஜமாவே 2 பேருமே அவ்வளோ அழகா கத்துட்டீங்க. ரொம்ப சீக்கிரமா ஏதாவது சுந்தரம் சார் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பல்லவி கத்துக்கிறது வந்து இதுல எப்படி எரியுங்கிற மாதிரி அப்படின்னு கத்துட்டே இருக்குது. ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு, நீங்க தயவு செஞ்சு பல்லவி இந்த வாட்டி கத்துக்கூட அப்படின்னு. So அந்த அளவுக்கு நிஜமா அழகான வாய்ஸ், both are really having best voices அப்படினா சொல்லலாம். So great. Nagubai, I have completed 5,000 songs in Smule. Wow. Right from 2018. Oh my god. நீங்க சூப்பர் சீனியர் இதெல்லாம் சொல்லி அவார்ட் தந்தற சொல்றேன் சார் கண்டிப்பா. இல்ல இந்த யூடியூப்ல எல்லாம் ப்ளே பட்டன் குடுக்குறாங்க, அந்த மாதிரி ஸ்மியூல்ல ஏதாவது கொடுத்தான்னு வெச்சுக்கோ. ஸ்மியூல் ப்ளே பட்டன் ஏதோ ரிவார்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க சார், பெருசா வரும், இருங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே, மது கிட்ட கேட்டலாம். மது சார், how was the experience learning? See, learning has always been a great experience with PP. Na first episode la irundhu continuous ah paathirundhen. Off late oru 3-4 episodes I could not participate because of pressures, business pressures. But அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வந்து முன்னாடி எப்படியோ பாடிட்டு இருந்ததுல வந்து இப்போ வந்து we got to know exactly எப்படி பாடணும் அப்படிங்கிறது வந்து I think PP has done a phenomenal job. Okay, from where we were and from where you are. I should thank the pandemic also in one situation, ஒரு இதுல வந்து because இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், ஆமா, blessing in disguise ஆச்சு. இல்லைன்னா வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆயிருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ எல்லா நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த ஹோல் பேண்டமிக் has actually turned around the whole learning experience for all of us. Worldwide people are able to join, and இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் ஊர்ல இல்ல, நான் பெங்களூர்ல இருக்கேன், நான் வந்து வெளியூர்ல இருக்கேன்னா கூட I can join wherever wherever I am. So அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம், and you guys are rocking, so as always. So I've been a big follower of PP. I was also part of the ensemble with Terrific Thalangal group la. So Terrific Thalangal as a team also we are continuing all our internal programs and all that. So, as a group we are still together, and we are doing a lot of we are enjoying ourselves in the music. So இந்த செஷன் ஸ்பெசிஃபிக்லி பாத்தீங்கன்னா வந்து as நீங்க சொன்ன மாதிரி வந்து the learning actually got ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. So because both of them were wonderful. So but anyway, I think when we replay it and learn again and again, as so much that we can learn. And in the particular part வந்து is very very close to everybody's heart and very very personally close to my heart. I've been last 22 days I've been singing one song of SPB sir and posting as a dedication to him, and I have committed myself that I'll sing at least for next 1 year every day one song of SPB sir, which will be predominantly solo songs. So solo நிறைய இருக்கு, so I am trying to sing that. But in the part வந்து I have been wanting to sing, but now definitely I'll join this invite, and I'll also post it for review. I hope that my review நம்ம வடிவே கேக்குறாங்க, தமிழே வரலையே சார் கொஞ்சம் கேக்குற மாதிரி வந்து பேசுறீங்க. அப்படியா? சரி சார், அப்புறம் நான் ஜெர்மன்ல பேசுவேன். நம்ம ரிவ்யூ வரணும்னு சொல்லிட்டு சார் வந்து சாய்பாபா கிட்ட வேண்டிக்கிட்டாருன்னா நம்மளோட ரிவ்யூவும் வந்து வந்துரும். So it was amazing experience. ஏதாவது என்ன விஷயம் அப்படின்னா வந்து யாருமே வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும், தமிழ்ல பேச மாட்டேன் அப்படிங்கறதுலாம் எண்ணம் இல்லைங்க. ராகவன் சார், ஆங்கில போகம்லாம் யாருக்கும் கிடையாது, போகம்லாம் இல்ல. அது வந்துருது. நிறைய மீட்டிங்ஸ், அதுவும் இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பேண்டமிக்ல வந்து எல்லா ஆன்லைன் மீட்டிங்ஸ் ஆயிடுச்சு. நாள் ஃபுல்லா மீட்டிங்லயே இருக்கிறதுனால நிறைய இங்கிலீஷ் பேசுறதுனால நேச்சுரலா வருது.
யாருமே எங்க வந்து எங்க உட்காந்துருக்கோமே தெரிய மாட்டேங்குது சில சமயம். முத்திரை குத்த வேண்டாம், அதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்றேன். ஹேமா மேடம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ்ல பேசுங்கன்னு, யாருமே கான்சியஸா தமிழ்ல பேசக்கூடாதுன்னு நினைக்கலங்க. அதனாலதான் நானும் சொன்னேன், அதை அவங்க தமிழ்ல பேசுவாரு. அதை பத்தி யாரும் முத்திரை குத்த வேண்டாம், ஆங்கில போகம்லாம் அப்படிலாம் பேசாதீங்க. சி, ஒரு பேஸ்புக்குங்கிறது ஒரு ஓப்பன் ஃபோரமா இருக்கிறது அப்படிங்கறதுனால இன்னொருத்தரை வந்து நம்ம புண்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஈஸி. யாருக்கும் ஆங்கில போகம் தமிழ் பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சோ சொல்லுங்க, ஹேமா மேடம் கரெக்டா சொன்னீங்க, தமிழ்ல பேசலாமே அப்படின்னு. தப்பே கிடையாது, தமிழ்ல பேசணுங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்ப நான் இன்சிஸ்ட் பண்ணலாங்கிறது என்ன வருது எனக்கு நேச்சுரலா, நான் இன்சிஸ்ட் பண்ணலான்ற வார்த்தை கிடையாது. இது பிக் பாஸ் ஷோ மாதிரி ஆயிட போகுது. அப்புறம் நீங்க வேற தமிழ்ல தான் பேசணும், அப்புறமா வந்து பெல் அடிக்கும் தமிழ்ல பேசல, எல்லாமே நல்லா தமிழ் பேசுவோம். பட் நீங்க தமாஸ் பண்ணேன் அப்படின்றாரு. தமாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, தமாஸ்க்கு என்ன சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுதான் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஃபேண்டாஸ்டிக் சொல்லாம எனக்கு பேச்சே வராது. நீங்க அதுக்கு தமிழ் வார்த்தையெல்லாம் கண்டுபிடிங்க இப்போ. நீங்க பின் பாயிண்டிங் எல்லாம் படவே இல்லை. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி அப்பப்ப ஞாபகப்படுத்துங்க, தமிழ்ல பேசணுங்கிற தப்பே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. அதனால ஹேமா மேடம் நாங்க உங்களை தப்பாலாம் நினைக்கல, நீங்க தமிழ்ல பேசுங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு தப்பு கிடையாது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால நான் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் திடீர்னு நான் கொஞ்சம் தூய தமிழ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா வளர ஆரம்பிச்சிருவேன். சுஜாதா அண்ட் சுந்தரம் சார், சுஜாதா உங்க வீட்டை கேட்டுடலாம், எப்படி இருந்தது இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்? சுஷ்மிதா வீட்டு எய்தாப்புல இருக்கிற கோவில்ல மணி அடிக்கிறாங்களா? எங்க வீட்டுல இல்ல, அதனாலதான் நானே தேடிட்டு இருக்கேன் யாருன்னு. வெளியில கோவில் அந்த மணி பேக்ரவுண்ட் சத்தத்தோட சுஜாதா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா இட் வாஸ் a great experience. என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் சுஷ்மிதா சொன்னதான் நான் ஹைலைட் பண்ண விரும்புவேன். அதாவது என்ன ஆயிருக்குன்னா, சர்ஃபேஸ் லெவல்ல கத்துட்டு இருக்கோம் சின்ன வயசுல இருந்து. நம்ம எப்ப இந்த சாங் எல்லாம் கேட்டோமோ அப்பல இருந்தே ஒரு மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. ஸோ அதை எரேஸ் பண்ணிட்டு கரெக்டானதை உள்வாங்கி ரீப்ரொடியூஸ் பண்றதுதான் இப்போ எனக்கு ஸ்ட்ரகிளிங்கா இருக்குன்றது எனக்கு கிளியரா இந்த செஷன்ல புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 1 வீக் ட்ரைனிங் இப்போ வரைக்கும் கூட. தென் ஐம் வெரி ஷுர் தட் இந்த செஷன் நம்ம இப்போ லைவ்ல பண்ண இந்த செஷனை நான் திருப்பி போட்டு கேட்டுட்டு இன்னும் எங்க மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை சரி பண்ணணும். ஸோ டெஃபினட்டா நினைச்சு பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நியூஆன்சஸ் இருக்கும், இவ்வளோ அழகு இருக்கும். இதெல்லாம் வந்து சுஷ்மிதா அழகா சொல்லி கொடுத்த பிறகுதான் அதெல்லாம் நோட் பண்ணணும்ன்றதே புரிஞ்சுது. அந்த அளவுக்கு எல்லாம் கேட்கும் போது கவனிச்சு ஒரு 2 நாளைக்கு வந்து சுஷ்மியை கேட்டு கடன் வாங்கிக்கோங்க குரல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி வேற லெவல். ஒரு ஆப் ஆரம்பிச்சு சுஷ்மிதாவோட குரல், சீனுவோட குரல், விஜயோட குரல், ரோசியோட குரல் எல்லாம் வந்து ரெண்டுக்கு வைக்க போறேன். குரல் இல்லாட்டி பரவாயில்ல, அந்த சங்கதிகள் மட்டும் வந்தா போதும், உருட்டல் பரட்டல் அதெல்லாம். எப்படி இவ்வளவு சிரிச்ச முகத்தோட எவ்வளவு தடவை தப்பு பண்ணாலும் அழகா திருப்பி பொறுமையா இல்ல சொல்லி தராங்கன்னு தெரியல. ஐ திங்க் அது அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்க ஒரு பிளெஸிங்கா கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன். நிஜமா கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவே கிடையாது. எப்பவுமே வெரி பேஷன்ட்லி ஷி ஹேண்டில் அண்ட் ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் பீன் பார்ட் ஆஃப் தி ஷோ. தேங்க்ஸ் ஃபார் சூசிங் மீ. You are rocking already. நிறைய fans and wishing you good luck. Thank you so much Sujata. So great. ஹேம்ஸ், நீங்க இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதை நான் தப்பா நினைச்சுக்கலங்க, தமிழ்ல பேசுன்னு சொன்னீங்க, அவ்வளவுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புளிப்பு மிட்டாய் பார்சல் அனுப்புமா, புளிப்பு மிட்டாய் பார்சல் சொல்லுங்க. உங்களுக்கு கமரு கட்டும் புளிப்பு மிட்டாய் அப்படிங்கிறோம், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன நல்லதுதான் சொல்றீங்க. கண்டிப்பா அதை ஆதரிக்கிறோம். நன்றி, நீங்க சொல்லுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே சுந்தரம் சார், அந்த மணி, அந்த கோவில் மணி ஓசையோட உங்களோட உங்களோட ஒன்வே அவங்க சொன்ன மாதிரி சீனுபாய் ஒரு தடவை என்னோட என்கிட்ட சொன்னாரு, கத்துக்கும் போது ஒரு பாட்டை வந்து நீங்க தப்பா கத்துட்டேன்னா அதேதான் பழக்கமாயிடும், நீங்க தான் நினைச்சுட்டு நீங்க பாடுறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4th ரிவ்யூ எனக்கு சொன்னார். தி சேம் திங் ஐ ஹேட் டு ஃபாலோ. பிகாஸ் நம்ம பார்த்தோன்னா ஸ்கூல்ல பாக்குறோம், ஒரு பாட்டு பாக்குறோம், பார்த்தோன்னே ஜாயின் பண்றோம். We never go for the see that ஒரிஜினல் பாட்டு என்ன எதெல்லாம். நமக்கு வந்து அந்த எந்தூசியாசம், ஒரு ஆன்சைட்டி, இந்த பாட்டா விடக்கூடாது, இந்த பாட்டா அப்படி டப்புன்னு ஜாயின் பண்ணிடுவோம். தப்பா ரைட்டான்னு பின்னாடி ஒரிஜினல் சாங் கேட்டாதான் தெரியும் நமக்கு எவ்வளவு கஷ்டம். ரீசெண்டா இந்த பர்டிகுலர் இந்த சாங்
இதோ இதோ என் பல்லவி கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பாடிருக்கேன், 50 கூட இன்வைட்டீஸ் கூட பாடிருக்கேன். பட் இன்னைக்கு தான் ஆக்சுவலி ரியலி ஐ லேர்ன் தட் வேற எங்கெங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம், எங்கெங்க நம்ம வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு மேடம் கத்து கொடுத்ததுதான், சுஷ்மி கத்து கொடுத்துருக்குதான். பட் இட்ஸ் a good learning experience. கொஞ்சம் இந்த 2 எக்ஸ்ட்ரா சங்கதி ஒரு இப்படி பாடுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் குறைங்க சார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, அது மாதிரி சங்கதி எல்லாம் குறைச்சு அடக்கி வாசிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை அடக்கி வாசிச்சு மறுபடியும் ரெவ்யூ போஸ்ட் பண்ணுவோம். And thank you so much for the time. எக்ஸ்ட்ரா சங்கதி போட கூடாது, ரெண்டாவது சேனல்ல மறந்துடாதீங்க. Thank you so much for selecting me for as a mentee for this time. After almost year, 1 year I think. 1 year இல்ல, 1 year ஆகல. Yes. Great. Okay. And really you are doing a very wonderful job, and thanks for Thank the you, sir. time and patience and the way you taught this song. Thank you so much. Thank you so much. லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு நிறைய பேஷன்ஸும் இந்த நாட்டுக்கு நிறைய பேஷன்ஸ் உருவாயிருக்காங்க. Yes. அந்த பேஷன்ஸ் குறையட்டும், இந்த பேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகட்டும். அதான மக்களே, முக்கியமா வந்து இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணி சொல்ல வேண்டியது, ரிப்பீட்டுங்கிறது இங்கிலீஷ் தான், அது வராம நான் சொல்ல முடியாது. இல்ல பேஷண்ட் சொன்ன ஒண்ணு வந்து எனக்கு வந்து பேஷண்ட் சொன்ன ஹாஸ்பிட்டல் போனா பேஷண்ட் நீங்க பேஷண்டான்னு கேக்குறது இல்ல சார், உங்களுக்கு என்ன வியாதின்னு கேக்குறது இல்ல, ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் இருக்கா, வியாதி அப்புறம் கேட்கலாம். ஆமா, கரெக்ட். சோ இப்போ மக்களே முக்கியமா என்ன அப்படின்னா வந்து இப்போ ஜாயின் பண்றதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா போன வாரம் சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, கன்ஃபியூஸே ஆவானாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அது வந்து ரிவ்யூ எபிசோடுக்கு கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? 6 மணி வெள்ளிக்கிழமை வரைக்கும் சப்மிட் பண்ற கொலாப்ஸ ரிவ்யூ எபிசோடுக்கு பிக் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணிப்போம். ஆனால் நான் விரும்பின பாடி எனக்கு ரிவ்யூ இமெயில் ரிவ்யூ வந்தா போதும், நான் ரிவ்யூ எபிசோட்ல ஃபீச்சர் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை, இமெயில் ரிவ்யூ எனக்கு வர இமெயில் ரிவ்யூ மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ சனிக்கிழமை 6 மணி வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலா டைம் இருக்கு. ஆனா நீங்க ரிவ்யூ எபிசோட்ல பிக் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்குள்ள சப்மிட் பண்ணணும். அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, முன்னாடிலாம் லேட்டஸ்டா சப்மிட் பண்ணதை ரிவ்யூக்கு எடுத்துக்கணும், இப்போ முதல்ல சப்மிட் பண்றதை ரிவ்யூக்கு எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. நீங்க முதல்ல எதை சப்மிட் பண்றீங்களோ அதை ரிவ்யூ கொடுத்து. ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் நீங்க ஒண்ணு சப்மிட் பண்ணிருப்பீங்க, அதை நாங்க ஏற்கனவே ரிவ்யூ எடுத்து எழுதிருப்போம் ரிவ்யூக்கு அடுத்த நாளுக்கு பிக்கப் ஆகிறதுக்கு. அப்புறம் நீங்க வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேல இன்னொரு சப்மிட் பண்ணீங்கன்னா அதையும் திருப்பி உட்காந்து ரிவ்யூ பண்ண முடியாது, டபுள் வேலை பண்ண முடியாது. எங்களுக்காக ரிவ்யூ பண்றாங்க அப்படிங்கறதுனால அவங்க நாங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால முதல்ல நீங்க எதை சப்மிட் பண்றீங்களோ அதை நாங்க ரிவ்யூ பண்ணுவோம். சோ நீங்க எவ்வளவு தடவை வேணா ஜாயின் பண்ணுங்க, பெஸ்ட் மட்டும் சப்மிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். எவ்வளவு வாட்டி வேணா ஜாயின் பண்ணுங்க, பெஸ்ட் மட்டும் சப்மிட் பண்ணுங்க. இல்ல நீங்க 10 வாட்டி கூட சப்மிட் பண்ணுங்க, நாங்க ஃபர்ஸ்ட் தான் எடுத்துப்போம். முதல்ல நீங்க சப்மிட் பண்றீங்களோ அதை நாங்க ரிவ்யூ எடுப்போம் அப்படிங்கறத தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேவா? சோ கிரேட். அது அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியாச்சு. சோ இன்னொரு வாட்டி இதையும் ரிப்பீட் பண்ணிடுறேன், விஜயதசமில இருந்து புது கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிக்குதுங்க. சோ அதுக்கு வந்து நான் திருப்பி என்னோட மொபைல் நம்பர் நான் டிஸ்பிளே பண்றேன், நீங்க வந்து என்கொயர் பண்ணணும்னா இதுக்கு அனுப்பலாம். சோ இப்போ நமக்கு நிறைய மென்டார்ஸ் இருக்காங்க. நம்மளோட 4 மென்டார்ஸ் தவிர ராகா இஸ் அ மென்டார், நம்ம வைஷ்ணவி இஸ் அ மென்டார், அமிர்தராஜ் சார் நீங்க பாத்தீங்க வயலினிஸ்ட், அவர் வோக்கல்ஸும் சொல்லி தராரு, வயலினும் சொல்லி தராரு. கிட்டாரிஸ்ட் ஒரு கிட்டாரிஸ்ட் இருக்காரு இப்போ. அதே மாதிரி வந்து 2 பியானிஸ்ட் இருக்காங்க, 2 கீபோர்டிஸ்ட் இன்ஃபேக்ட் நம்ம டீம்ல இருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து பரதநாட்டியம் சொல்லி தரத்துக்கும் இப்போ நம்ம டீம்ல ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் கத்துக்கிற மாதிரி, ஈஸியா கத்துக்கிற மாதிரி, எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தாங்க. 2 கிளாஸ் இன் a week, 8 classes in a month, அந்த கான்செப்ட்ல தான் போறோம். அதே மாதிரி சார்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிலோ மார்க்கெட் ரேட் தான், அதே தான் நாங்க ஃபாலோ பண்றோம். இந்தியன் லேர்னர்ஸ்க்கும் அதே பிரைஸ் தான், ஃபாரின் லேர்னர்ஸ்க்கும் அதே பிரைஸ் தான், அதெல்லாம் நாங்க மாத்தல. ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது. சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போ அடிஷனல் திங் என்ன அப்படின்னா, முக்கியமா இதை கேட்டுக்கோங்க, ஸ்போர் ஃபீ அப்படின்னு ஒரு ஆப் நாங்க இப்போ எடுத்துருக்கோங்க. அதுலதான் இப்ப எல்லாமே வந்து எங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்க போகுது. ஸோ அடுத்த வாரத்துல இருந்து நீங்க ரிவ்யூ எபிசோட்ல பிக்கப் ஆனீங்கன்னா கூட, ரிவ்யூ எபிசோடுக்கு செலக்ட் ஆனீங்கன்னா கூட ஸ்போர் ஃபீ அப்படின்னு ஒரு ஆப்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயந்துராதீங்க.
ஏன்னா அது எங்கேருந்தோ வருது அப்படின்னு நினைக்காதீங்க. அது எங்களை அந்த அந்த நம்பர் வந்து ஸ்போர் ஃபீ அப்படின்னு தான் வரும். ஸோ அதனால ஸ்போர் ஃபீ ஞாபகம் வச்சுக்கோங்க, SPORFY. அதே மாதிரி பாடறிவோம் படிப்பறிவோம் ஏற்கனவே பாட்டு கத்துக்கிறவங்களுக்கு எல்லாமும் இந்த இன்ஃபர்மேஷன் இப்பவே பாஸ் ஆன் பண்றோம். ஸ்போர் ஃபீ அப்படின்ற ஆப் நீங்க கூட பார்த்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து கூகுள் ஸ்டோர்ல இருக்கு, ஐ ஸ்டோர்லயும் இருக்கு. ஸோ இப்போ பாடறிவோம் படிப்பறிவோம் ப்ரோ கிளாஸஸ் எடுத்துக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு மெசேஜஸ் நாங்க அனுப்புவோம். அதே மாதிரி அடுத்த மாசத்துல இருந்து, நவம்பர் மாசத்துல இருந்து உங்க ரெவ்யூஸே வந்து அந்த ஸ்போர் ஃபீ ஆப் மூலமா தான் வரப்போகுது. ஸோ முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஸ்போர் ஃபீ அப்படின்ற ஆப்பை. SPO நான் வந்து டைப் பண்ணி கூட ஒரு வாட்டி டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ பார்க்குற மக்கள் எல்லாருமே இதை பத்தி நாங்கள் தனியாக ஒரு வீடியோவும் கண்டிப்பா போடுவோம். இருந்தாலும் அதை நான் இப்போ ஒரு வாட்டி டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸ்போர் ஃபீ இதுதான். இதை நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணலாம், ஐ ஸ்டோர்லயும் சர்ச் பண்ணலாம். ஸோ இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த மாசத்துலேருந்து உங்க ரிவ்யூஸும் நீங்க இதுலயே சப்மிட் பண்ணி அதுல இருந்து ஃபீட்பேக் வர மாதிரி நவம்பர் 15க்கு அப்புறமா இந்த ஆப்பை தான் நாங்க வந்து பை அண்ட் லார்ஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போறோம். அந்த இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நாங்க இப்பவே பாஸ் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இப்பல இருந்து நீங்க அவேரா இருக்கலாம். என்னடா புதுசா ஒண்ணு பண்றோமே அப்படின்னு நீங்க பார்த்து பயந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ சோ மச் சுந்தரம் சார், தேங்க்யூ சோ மச் சுஜாதா, மது ஃபார் ஜாயினிங். ஸோ சுஜாதா அண்ட் சுந்தரம் சார் உங்களோட இன்வைட்ஸ் நாங்க பார்த்திருக்கிறோம். Bye. We'll let you go. Bye, sir. Bye. Thank Yeah, you. bye. Thank you so much, both of you. Thank you, Madhu sir. Bye bye. Thank you, Madhu. Bye. Bye. Bye bye. Thank you. Bye bye. ஐயோ என்ன போடுமா? இல்ல அது அப்படியே கிளிக் பண்ணிட்டு இருக்கவே ஆக்சுவலா ஒண்ணே செய்து. So great. So it was a great episode. So நிஜமாவே ரொம்ப அழகா கத்து கொடுத்த. Yes, it was a lot of fun. Super. So இந்த எபிசோட நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அதை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோ பல்லவி ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பாடிட்டமா. எவ்வளவு தூரம் பாடுறது? எல்லாம் திட்ட போறாங்க. யாரும் திட்ட மாட்டாங்க, சத்தியமா வெயிட் பண்ணி கேட்டு போவாங்க. ஒரே வாட்டி பாடு. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணம் என்றார் அப்போது வேதமாகும். இதோ இதோ என் பல்லவி. Super, awesome. Thank you so much, Kushmi. Thank you so much. Thank you all of you. Waiting to listen to us. இன்னும் அந்த டாபிக்கே பேசிட்டு இருக்காங்க. ஹேம்ஸ் செட்டில் டவுன், ஒரு பிரச்சனை கிடையாது. தேன் மிட்டாய் கேட்டாங்களே நடுவுல, தேன் மிட்டாய் வந்துரும் சொல்லுங்க. வந்துரும், கண்டிப்பா தேன் மிட்டாய் வந்துரும், கவலைப்படாதீங்க. சோ அத்துடன் இந்த எபிசோட் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். இது பாடறிவோம் படிப்பறிவோம். Bye.